நடந்துட்டு இருக்க இந்த ஒரு அற்புதமான இந்த வேலையில் பதிவு ஒரு ஃபேடான செய்தி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழனி ஆசிரமத்தில் உணவு சாப்பிட்டவங்களுக்கு பல பேருக்கு பேதி போயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படி வாந்தி வயிற்றால உண்டாகி பல பேர் கிளம்பி வீட்டுக்கே போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த செய்தி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணிங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் அதில் நம்மளுக்கு பிடிக்கும். எத்தனையோ சித்த வித்தியார்த்தி கையில் சமையல் பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வித்தியார்த்திகள் வெளியில் ஹோட்டலில் எங்கேயும் சாப்பிடாம எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்ல, பயணத்துலேயும் சரி, பயணம் பண்ணும்போதும் வீட்டில் இருந்து சாப்பாடு கட்டி பார்சல் கட்டி கொண்டுட்டு வந்துடுவோம் மெனக்கட்டு. அது ஆறுன சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம வீட்டு சாப்பாடாக இருக்கணும், வித்தியார்த்தி கையில் சாப்பிடணும் அப்படின்றத ஒரு நேர்மையாகவுமே வச்சுருக்காங்க. இது நம்ம சித்த வித்தியார்த்திகளுக்கு தெரியாத ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம பெரிய விழாக்கள் வைக்கும்போது அதை கடைபிடிக்கிறதுல நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு தான் ஆகணும். மெனக்கடாமல் கையில் கிடச்ச ஆளை பிடிச்சி நம்ம சமையல் பண்ணிடுறோம் அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது தான் இதை நம்ம அந்த கோணத்தில் தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா பெரிய விழாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையெல்லாம் கொண்டாந்து வச்சு சமையல் பண்ண வச்சுருவாங்க. பொதுவாகவே இந்த கட்டிட தொழில் மாதிரி தான் இந்த சமையல் தொழிலும். கட்டடத்தில் எப்படி கொத்தனார் சித்தாளை தப்பாக பேசுகிறாங்களோ அப்படி தான் இந்த தொழிலுக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் விஷயங்கள் நம்ம காதால் கேட்டிருக்கோம். அப்புறம் இந்த சித்த வித்தியார்த்திகள் யார் கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம். இன்றைக்கி இந்த கோயில அது இதுன்னு சொல்லி வாயில் போட்டு விரல விட்டு நோண்டி எடுக்கிற விதம் தான் இன்றைக்கி மேக்சிமம் எல்லா நபர்களுமே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எனக்கு சொல்லவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறிய இடைவெளியில் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் எடுத்துகிட்டு செக்ஸு படம் பார்க்குறான். யார்? சப்ளையர். இதை நான் கண்ணால் பார்த்தேன். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது அப்படின்றது நம்மளுடைய நிலைமை என்னவா ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதனால் தயவு கூர்ந்து நம்ம சித்த வித்தியார்த்திகளில் பெரிய கோடீஸ்வரர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரலை. எவ்வளவோ ஏழ்மைப்பட்டவர்களெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள ஒருங்கிணைச்சி ஒரு பெரிய சமையல் டீமாக நம்ம மாற்றுறதுக்கான வாய்ப்பை ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்ய முடியாது? அவங்களுக்கு தேவையான அந்த தளவடை சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து ஒரு 15 பேரை இணைச்சி ஒரு பெரிய சமையல் டீமாக நம்ம ஆக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட டைமிங் கேட்டுக்கிட்டு நான் எப்போ விழா வைக்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிடலாம். அதை 2 டீம் ஆக்கி கூட நம்ம சின்ன விழாக்களுக்கு ஒரு டீமும் ஒரு 7 பேர் கொண்ட டீமும், பெரிய விழாவுக்கு 15 பேர் கொண்ட டீமுமா நம்ம பயன்படுத்தி வரலாம். எனவே என் ஆத்ம சொந்தங்களும் பெரியவர்களும் கொஞ்சம் வசதி படைத்தவர்களும் இதுக்காக கொஞ்சம் தயவு பண்ணுங்க, மெனக்கெடுங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டை நீங்கள் ஏற்படுத்துறதுக்கான முடிவெடுங்க. இப்படி நல்ல முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன்றீங்க, இப்படி நல்ல விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன்றீங்க. ஆனால் தேவையில்லாமல் என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு சர்ச்சைகளையும் அதையும் இதையும் பண்ணிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு திரிகிற வேலை தான் செய்கிறதுக்கு தான் ஆள் வருதே தவிர இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்குது. இப்படி ஒரு டீமை நீங்கள் ஒருங்கிணைக்க ஏற்பாடு பண்ணுங்கள். ஆளுங்க எவ்வளவோ பேர் வேலை தோது இல்லாமல் வெறுமனே சும்மா உட்காந்துருக்குறாங்க. எத்தனையோ பெண்கள் இங்கே கூப்பிட்டிங்கன்னா அழகாக காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க.
என்ன மற்றவனுக்கு கொடுக்குற காட்டிலும் எக்ஸ்ட்ரா 100 கொடுப்போம் நம்ம ஆளுங்களுக்கு, சாப்பிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு அதனால் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதா இல்லையா? அதனால் அதுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு விலை கொடுக்கணுமா இல்லையா? அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா எத்தனையோ பெண்கள் காய்கறி நறுக்க வந்துடுவாங்க, சமையலுக்கு ஆள் வந்துடுவாங்க. ஒரே ஒரு மாஸ்டர் இருந்தால் போதும், அப்புறம் மற்ற ஆளுங்க எல்லாமே கரெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு அத்தனை ஆத்ம சொந்தங்களையும் கேட்டுக்கிறோம். ஆத்ம